இது ETV பாரத் தமிழ்நாடு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டைம். மத்திய இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். மீண்டும் ஆட்சி அமைத்து ஜூலையில் முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்வோம் என நம்பிக்கை. பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை புற்றுநோய் பாதிப்பை தடுக்க 9 வயது முதல் 18 வயது வரையிலான சிறுமிகளுக்கு தடுப்பூசி. நேரடி மற்றும் மறைமுக வரி விகிதத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை எனவும் பட்ஜெட்டில் அறிவிப்பு. குடியிருப்புகளின் கூரையில் சோலார் தட்டுக்களை அமைக்கும் 1 கோடி வீடுகளுக்கு மாதம் 300 யூனிட் மின்சாரம் இலவசம். பட்ஜெட்டில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. ஆளுநர் உரையுடன் பிப்ரவரி 12ஆம் தேதி தொடங்குகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர். பிப்ரவரி 19ஆம் தேதி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைதுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் கண்டனம். பழங்குடியினத்தைச் சேர்ந்த தலைவரை விசாரணை அமைப்பு மூலம் பாஜக துன்புறுத்துவதாக குற்றச்சாட்டு. ஞானவாபி மசூதியின் தெற்கு நிலவரையில் இந்துக்கள் வழிபாடு. வாரணாசி மாவட்ட நீதிமன்றம் உத்தரவை எதிர்த்து மசூதி கமிட்டி அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் முறையீடு. சென்னையில் நடந்த திமுக தேர்தல் பணிக்குழு கூட்டம். நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்கள் தேர்வில் உதயநிதிக்கு முக்கிய இடம் அளித்துள்ளதாக தகவல். நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கட்சியுடன் கூட்டணி? சென்னையில் நடந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டணி முடிவெடுக்கும் முழு அதிகாரத்தையும் நிறுவனர் ராமதாசுக்கு வழங்கி தீர்மானம். பணிப்பெண்ணை சித்திரவதை செய்த பல்லாவரம் திமுக சட்டமன்ற உறுப்பினரின் மகன் மருமகள் விவகாரத்தில் அதிமுக மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம். திமுக ஆட்சிக்கு வந்தது எம்ஜிஆர் போட்ட பிச்சை என திருப்பத்தூரில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி பேச்சு. சாதி மதமற்றவர் என சான்றிதழ் வழங்க வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லை. திருப்பத்தூரைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் ஜாமீன் கோரிய காவல் ஆய்வாளர் ஸ்ரீதரின் மனு தள்ளுபடி. மாஜிஸ்திரேட் தனது பணிகளை செய்வாரா, தினந்தோறும் நீதிமன்றத்திற்கு வந்து சாட்சியம் அளிப்பாரா என CBI தரப்பு வழக்கறிஞரிடம் நீதிபதி காட்டம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ETV பாரத் தமிழ்நாடுடன்.